ஹலோ சீதாவின் ஆர்வங்கள் வியூவர்ஸ். மூவி ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி எண்ட் கார்ட் போட்ட மாதிரி என்னம்மா செவுத்த காட்டுற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு வந்து நான் குக்கிங் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா இன்னைக்கு வந்து ஒரு பெயிண்டிங் வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. வால் பெயிண்டிங் தான் பண்ண போறேன். எதனாலன்றது உங்களுக்கு இந்த செவர பார்த்தாலே ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதாங்க இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா ஒரு சிமெண்ட் ஸ்பாட். ஸோ இது வந்து நான் வரைஞ்சதுனால இது வந்து இல்ல. இது வந்து ஆக்சுவலா மழை பெஞ்சு அங்கங்க வீட்ல செவுத்துல எல்லாம் வந்து ஊறிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க வீட்ல நெறைய ஸ்பாட் இந்த மாரி இருக்கு. சரி ஓகே இந்த மாரி ஸ்பாட்ஸ கொஞ்சம் கவர் அப் பண்ணலாம். அப்பதான் என் பையனும் அதுகிட்ட போகாம இருப்பான். உடம்பு சரியில்லாம போகாம இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன வரையலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து இது வந்து ஜன்னலுக்கு கீழ இருந்ததா கரெக்டான ஸ்பாட்டு. சரி ஓகே. இந்த ஸ்பாட்டுக்கு வந்து குரங்கு பொம்மை தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு, நான் வந்து YouTubeல இது குரங்கு பொம்மை ஈஸியா எப்படி வரையுறதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு, சரி ஓகே. நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் எடுத்து டக்குன்னு வரைஞ்சுட்டேன். டக்குன்னு இல்ல. ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சு ஃபர்ஸ்ட்டு பென்சில்ல வரைஞ்சுட்டேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், அ அதுக்கு மேல வந்து கெஸ்ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் பெயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்றது? ம். ஒரு நல்ல பேஸ் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கெஸ்ஸோ அப்ளை பண்ணிட்டேன். கெஸ்ஸோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டேன். காய விட்டதுக்கு அப்புறம் பெயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தா, ஐய்யயோ! நம்மகிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இல்லையே! என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி இருக்க வாட்டர் கலர் பெயிண்ட் வச்சே அடிச்சு விடுவோம். எப்படியும் திருப்பி ஊறிட்டு இதெல்லாம் வரதானே போது. அதுக்கு எதுக்கு இவ்ளோ எஃபோர்ட் எடுப்பானே சொல்லிட்டு, இருக்க பெயிண்ட்ட வச்சே அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டேன். ஆ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் குடுத்துக்கிட்டேன். பிளாக் கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அவுட்லைன் குடுத்துட்டு, ஆ மேல வந்து ஜஸ்ட் ரோப் மாரி எம்ப்டியா விடாம, மேல வந்து இந்த கிளை மாரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இலை மட்டும் போட்டு விட்டேன். இந்த இலை வந்து ஸ்கூல்லலாம் சொல்லிக் குடுப்பாங்க அப்பலாம். இந்த டிக்கு போட்டு இலை அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சரி ஓகே. அதையே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த டிக்கு போட்டு இலையே ட்ரை பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாலும் ஓரளவுக்கு சுமாரா வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஐஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒயிட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அ நான் வந்து என்ன இந்த குரங்குக்கு ஃபுல்லாவே ப்ரவுன் கலர் குடுக்கலாமா? இல்ல நடுவுல மஸ்டர்ட் எல்லோ அந்த மாரி குடுக்கலாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து சரி ஓகே. நம்ம வந்து ஹேர் மாரி குடுத்துடலாம். அந்த ப்ரவுன் கலர வந்து ஹேர் மாரியும், சென்டர்ல ஃபேஸ்ல எல்லாம் வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோவும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு மேல வந்து இந்த என்ன சொல்றது? ஐ ஷேடோ மாரி ஃபுல்லா இந்த ப்ரவுன் குடுத்துட்டேன். மஸ்காரா போட்டு "மைக்கிரியே" அப்டி சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே ஏதோ குடுத்து விட்டேன். இது ஆக்சுவலா வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட 1 ஹார்க்கு எடுத்தேங்க. இந்த 1 ஹார்க்கு எடுத்த வீடியோல வந்து நான் வாய்ஸ் ஓவரும் குடுத்திருந்தேன். நடுவுல ஏதாவது எடிட் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்திருந்தேன் வீடியோ. கடைசில பார்த்தாக்கா, நான் ஃப்ரேம் யூசுவலா செக் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் ஃப்ரேமும் செக் பண்ணல. நான் நடுவுல வேற ஆ ஹேர் ஸ்டைலும் கலந்துருச்சு. சரி என்ன பெரிய ஹேர் ஸ்டைல் நம்ம போட்டுருக்கோம். ஒரு கொண்ட தானே போட்டுருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரேம்லயும் வரலையா? சரி பரவால்ல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இத வீடியோ போட்டுறலாம். குரங்கு மாமா உள்ள வந்துட்டாரே! அப்டின்னு சொல்லிட்டு, சரி குரங்க மட்டும் வச்சு நம்ம போட்டுறலாம் வீடியோ அப்டின்னு தான் யோசிச்சேன். அப்புறம் சரி ஓகே இதுதான் சொதப்பிடுச்சு. வாய்ஸாவது ஒழுங்கா வந்திருக்கும்னு பார்த்தா, 1/2 அன் ஹவருக்கு மேல வாய்ஸ் ஓவரே காணோம். 1/2 அன் ஹவருக்கு மேல நான் பேசினதே காணோம். சரி அந்த வாய்ஸ் ஓவர் ஃபுல்லா வந்திருந்தாவது நான் வந்து எடிட் பண்ணும்போது ஒரு ரிலேட்டிவிட்டி இருந்திருக்கும். சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது, சரி 1 ஹவர் வீடியோவ கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி இப்ப வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கு. கையில வந்து ஆ குரங்கு மாமா பத்தி பேசுவோம். ஸோ இந்த குரங்கு மாமாக்கு வந்து இந்த குரங்கு மாமா இது ஏன் குரங்கு மாமான்னு சொல்றேன்னா, என் பையன் வந்து அடிக்கடி இந்த ரைம்ஸ் ஒண்ணு பார்ப்பான். குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பார்ப்பான். அந்த பாட்டுல வந்து வர குரங்கு மாரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏதோ ஒரு குரங்கு மாரி வந்துச்சு கடைசில. அம் அது வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் இங்க வந்து ஸ்டொமக் கிட்ட தான் வந்து பயங்கரமா சொதப்பிட்டேன். ஸ்டொமக் கிட்ட எங்க ப்ரவுன் குடுக்குறது, எங்க மஸ்டர்ட் எல்லோ குடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. பயங்கரமா குழம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே நடுவுல ஒரே ஒரு ஸ்பாட் வச்சு அங்க மட்டும் மஸ்டர்ட் எல்லோ குடுத்துக்கிட்டேன். மஸ்டர்ட் எல்லோ குடுத்துட்டு, இயர்ஸ் கிட்டயுமே அதே மாரி தான் சொதப்பிட்டேன். இயர்ஸ் கிட்ட வந்து ஃபுல்லா ப்ரவுன் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐய்யய்யோ! மஸ்டர்ட் எல்லோ குடுக்கவே இல்ல நம்ம அப்டின்னு சொல்லிட்டு, காது கிட்ட ஏதோ ஒரு ஆங்கிள்ல வந்து மஸ்டர்ட் எல்லோ குடுத்து விட்டேன். கையிலயும் குடுத்தேன். கையிலயும் ப்ரவுன் ஃபுல்லா குடுத்துட்டேன் லூஸ் மாரி. கையில ஆக்சுவலா அந்த ஃபிங்கர்ஸ் ஏரியாலாம் வந்து மஸ்டர்ட் எல்லோ தான் குடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்.
அதையும் சொதப்பிட்டான். அதுக்கப்புறம் மேலயே லைட்டா மஸ்டர்ட் எல்லோ பெயிண்ட் பண்ணி பார்த்தேன். அது சரியா வரல. அதுக்கப்புறம் காலுக்கு மட்டும் மஸ்டர்ட் எல்லோ குடுத்துட்டு, மத்தபடி எல்லா இடத்துலயும் ப்ரவுன் தான். ஃபுல்லா ப்ரவுன் குடுத்து விட்டுட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க டீசென்ட்டா தான் இருக்கு அப்டி சொல்லிட்டு விட்டுட்டேன் நானு. அ இந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ண வந்ததே எனக்கு வந்து பெரிய அதிசயமா தான் எனக்கு தோணுது. ஏன்னா 9த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு வந்து டிராயிங் டெஸ்ட் இருந்தது ஸ்கூல்ல. எனக்கு வந்து ஏதாவது வரைய சொன்னாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு ஒரு பூந்தொட்டி மட்டும் வரைஞ்சு விட்டுட்டு வந்துருவேன். அவங்க A4 ஷீட் சைஸ்ல பேப்பர் குடுப்பாங்க. நான் வரைஞ்சது வந்து ஒரு எருவு மாரி இருக்கும். அந்த A4 ஷீட் சைஸ் பேப்பர்ல. அட ராமா! அப்டின்ட்டு இருக்கும். திருத்துறவங்களுக்கு தான். திருத்த மாட்டாங்க வச்சுக்கோங்க. இருந்தாலும் டிராயிங் டெஸ்ட் பேப்பர்லாம். எனக்கு ஆனா வரையணும்னு சொன்னாக்கா, எனக்கு அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து நான் வரைஞ்சதும் கிடையாது. நான் எஃபோர்ட் எடுத்தாலும் அது ஒழுங்கா வந்ததும் கிடையாது. நான் எஃபோர்ட் எடுத்து ஓரளவுக்கு நல்லா வந்ததுன்னா, அது இந்த குரங்கு மாமா பொம்மை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அ அவ்வளோதான் குரங்கு மாமா வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ரோப்க்கும் வந்து டார்க் கிரீன் குடுத்தேன். டார்க் கிரீன் குடுத்துட்டு, இலை வந்து லைட் கிரீன் குடுத்துட்டேன். அப்புறம் இது ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம், காஞ்சதுக்கப்புறம் என் பையன கூப்ட்டு காமிச்சேன் நானு. "இங்க பார்றா! இது என்னதுடா?" அப்படின்னு கேட்டாக்கா, "மங்கி" அப்படின்னு சொன்னான். அந்த வீடியோவ இந்த வீடியோவோட எண்ட்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். ஆல்மோஸ்ட் டன். நம்ம வந்து இன்னும் அந்த இலைக்கு மட்டும் அந்த லைட் கிரீன் குடுத்துட்டோம்னா முடிஞ்சிரும். இலைக்கும் லைட் கிரீன் குடுத்துட்டே இருக்கேன் நானு. அவ்வளோதாங்க. நம்மளோட குரங்கு மாமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாரு. இன்னும் ஒரு இலை மட்டும் பாக்கி இருக்கு. அந்த இலைக்கு குடுத்துடுறேன். இந்த வட்டத்துக்குள்ள பெயிண்ட் பண்ணணும்னாலே ஒரு பெரிய இதுதான். கஷ்டம் தான். அவ்வளோதாங்க. நம்மளோட குரங்கு மாமா ரெடி ஆயிட்டாரு. இந்த குரங்கு மாமா எப்படி இருக்காருன்னு நீங்க வந்து கண்டிப்பா சொல்லணும். லிப்ஸ்டிக்க மறந்துட்டேன் பாருங்க. ரெட் கலர்ல அவருக்கு. லிப்ஸ்டிக்கு ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டேன். நடுவுல வந்து பட் அ ஒயிட் கலர் குடுக்கலாமா? பல்லு வெளில தெரியிற மாரி அப்படின்னு நான் யோசிச்சேன். வேணாம் ரொம்ப காமெடியா இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. நம்மளோட குரங்கு மாமா ரெடி ஆயிட்டாரு. என் பையன கூப்பிட்டு காமிச்சேன். அந்த வீடியோ இதோட எண்ட்ல அட்டாச் பண்றேன். பாய். சுதர்ஷன் பக்கத்துல என்னது? ஆ? சுதர்ஷனோட பக்கத்துல என்னது? சொல்லு. என்னது அது? இது என்னது? இது பேர் என்ன சுதர்ஷன்? மக்கியா? மங்கியா? மங்கியா அது? அம்மா மங்கியா? அம்மா ஈயா?